ஹாய். டே 47 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மாமன். இங்கே கமலா தேட்டரில் தான் பார்த்துருக்கோம். 12 PM ஷோ. ஹாய். டே 47 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ் 365 மூவிஸ்ன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 நாளும் தேட்டர்ஸில் போய் நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் இன்றைக்கி வந்து 47th மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மூவி என்ன மூவி இன்றைக்கி பார்த்துருக்கோன்னா மாமன். நம்ம சூரியன் நடித்த மாமன் மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாமன் ஆல்ரெடி வந்து ட்ரெய்லர்லேயே வந்து அந்த கான்செப்ட்னு சொல்லியிருப்பாங்க. சூரியோட அக்காவுக்கு குழந்தை பிறகுது. ஸோ அந்த பையனும் சூரியும் வந்து ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன எல்லாரையும் தாண்டி அந்த பையனுக்கும் சூரிக்கும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஒன்றாவே இருக்காங்க, ஒன்றாவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்க பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. குடும்ப சண்டை காரணமாக அவங்க பிரிகிற சூழ்நிலை வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் கதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ படம் பார்த்திங்கன்னா அக்கா பையனுக்கும் சூரிக்கும் நடக்கிற மாதிரி தான் கதை வந்து போகும். பட் வந்து இந்த படத்தில் எல்லா எல்லா உறவுகளை பற்றியும் ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அந்த வெறும் மாமா அந்த பையன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அவங்களுக்குள்ள வர பிரச்சனையுமே வந்து நல்லா சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. கதையில் என்னென்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியோட அக்காவுக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஒரு 10 வருஷம் மேலே வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஸோ திடீர்னு சடனாக வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த இதுலேருந்து சூரி வந்து அவங்க அக்காவை வந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய வந்து அவரே வந்து வளர்க்குறாரு. அந்த பையனுமே யாருக்கிட்டையும் இல்லாத மாதிரி சூரியக்கிட்ட தான் வந்து நல்லா வந்து அவங்க மாமா கிட்ட தான் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கான். இப்படியே நல்லா போயிட்டே இருக்கும்போது சூரிக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ சூரிக்கு கல்யாணம் ஆகும்போது தான் அந்த 2 பேர் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங்கே வந்து அவங்க ஃபேமிலி லைஃபுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து முடியுது. ஸோ இப்போ அதனால் வந்து சூரியும் அந்த பையனையும் பிரிச்சு ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அவங்க 2 பேரும் இப்படியே இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கும் நல்லதில்லை, சூரிக்கும் வந்து நல்லது இல்லைன்ற மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து அந்த பையன் எதுக்குமே வந்து ஒத்துக்க மாட்டான். அவன் எப்பவுமே சூரிய கூடவே இருக்கணுன்ற மாதிரி விரும்புகிறான். ஸோ அது கடைசியில் அவனை எப்படி பிரித்தாங்க, அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சாங்களா இல்லை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க சரியானாங்களான்றது தான் வந்து மற்ற கதையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்டர்வலில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி காட்டுவாங்க. கதை வந்து வேற இடத்துக்கு நகர்ந்து போகும். இப்போ இந்த வெறும் மாமா மச்சான்ற மாதிரி இல்லாமல் ஸோ கதை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் நம்ம காட்டுவாங்க. ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அப்பா பையன், அண்ணன் அக்கா தம்பி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அம்மா பொண்ணு, அம்மா பையன், இந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற ஃபேமிலியில் நடக்கிற அன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நீட்டாக காமிச்சிருக்காங்க. பட் கதை வந்து ஒரே ரிப்பீட்டேஷனாக போகிற மாதிரி இருந்தாலுமே ஸோ அது கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமான்றதுனால வந்து அது அந்த லென்த்தாக எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து இந்த மூவி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வர்றது ரொம்ப ரேரு. நம்ம நார்மலாக ஆக்ஷன் மூவிஸ் வந்துட்டுருக்கோம், ஹாரர் மூவிஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஃபேமிலி ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபேமிலி பேஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து மொத்தமாக ஃபேமிலியே பேஸ் பண்ணி படங்கள் வந்து வர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த படம் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே இந்த மூவி பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்கும், ரொம்ப டச்சிங்கான சீன்ஸும் நிறைய இருக்கும் மூவியில். அந்த சின்ன பையனோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க அந்த சீன்லாம். சூரியுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங் வந்து செம்மையாக கொடுத்துருப்பாரு அவரும். அந்த அவர் ஃபீல் பண்ணுறது நம்மளுக்கும் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி தான் எல்லா சீனும் கொடுத்துருப்பாரு. ஸோ கண்டிப்பாக மூவி வந்து ஃபேமிலியோட பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.